நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் தென் பிஜிடிஆர்பி சிஎஸ்சிஆர் நெட்டு இது எல்லாத்துக்குமான கெமிஸ்ட்ரிக்கான ஒரு நல்ல கோச்சிங் சென்டரு நாமக்கல் ஸ்ரீ ஷிரடி சாய் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பியை நெருங்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் சிஎஸ்சிஆர் நெட்டுக்கு டிசம்பர் பேட்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பியில் நிறைய பேர் நிறைய கோச்சிங் சென்டரில் அல்லது செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஃபைனல் டச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இன்னும் ஒரு 60 நாள் அப்ராக்சிமேட்டாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 55 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. நம்ம கோச்சிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் கொடுத்துட்றோம். அண்ட் தென் கூகுள் கிளாஸ் ரூமில் டெய்லியும் எப்படி இருக்குது கிளாஸஸ் இருக்குது, டெய்லி ப்ராக்டிஸ் பேப்பர் அண்ட் தென் டிஸ்கஷன் இருக்குது. இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை எப்படி எழுதணும், எந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் கேட்பாங்க, அண்ட் தென் எம்சிக்யூவில் எந்த ஸ்டாண்டர்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். நிறைய படிச்சிருப்போம், ஆனால் எந்த லெவலுக்கு நம்ம பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு யூனிட்லையும் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, எந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்போம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம எழுதணும், எம்சிக்யூவை எப்படி அப்ரோச் பண்ணணும். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற டயத்தை ஒரு 30 செகண்ட்ஸில் நம்ம எம்சிக்யூ பண்ணணும். டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 நிமிஷங்கள் தான் நம்ம டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதணும். அப்போ அந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், யூனிட் வைஸ் எப்படியெல்லாம் படிக்கணும், எப்படி நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கணும், அதுக்கான டிஸ்கஷன்ஸ் என்ன, அதில் ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோச்சிங் சென்டர். ஸோ நீங்கள் எங்கே வேணால் படிக்கலாம். ஆனால் இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அண்ட் எம்சிக்யூ ஸ்பெஷல் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நிறைய படிச்சிருப்பீங்க, அந்த 100% ரிசல்ட் அப்படிங்கிறது இதில் சாத்தியப்படும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொஷின் பார். இப்போ ரியாக்ஷன் மெக்கானிசத்தில் கொடுத்துருக்கோம். ரியாக்ஷன் மெக்கானிசத்தில் எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். இந்த ரியாக்ஷன் மெக்கானிசத்தில் சம் கொஷின்ஸ் எம்சிக்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஈக்குலிபிரியமில் ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்குது, எந்த லெவலில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. டெஃபினட்டாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஜெயிக்கிறதுக்கான ரொம்ப ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. 4000 ப்ரௌசர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் எப்போ கிடைக்கும்னு தெரியாது இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கத்தில் தான் இதை போடுறோம். இந்த கொஷின் பேப்பர்ஸை பாருங்கள், உங்களுடைய ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இல்லை நம்ம இதில் போஸ்டிங் வாங்கியே ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த காண்டாக்ட் நம்பரில் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். டெய்லியும் கிளாஸஸ் இருக்கும். டெய்லி எம்சிக்யூ 1 hour அண்ட் தென் டிஸ்கிரிப்டிவ் 1 hour இருக்கும். அதனால் இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸராக மாறுங்க. கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் அப்படின்னம்னாலே ஸ்ரீ ஷிரடி சாய் இன்ஸ்டியூட் நாமக்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.